சமீப நாட்களில் நிறைய திமுக இந்த ரீல்ஸ் பக்கம் இறங்கிருக்கு நம்மளால பார்க்க முடியும் சார். அதாவது தாவேக்கா இதை ஃபாலோ பண்ணி தான் ஜெயிச்சாங்க, நம்மளும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முதல்வரே பேசியிருந்தாரு. அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்டத்தட்ட அதுதான் ஏஜென்சியை பார்த்துட்டு நாங்களும் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு காமெடியாக தான் போய் முடியும். நீங்கள் ஊழல் செய்திருக்கீங்க, அதை மக்கள்கிட்ட இவங்க அம்பலப்படுத்திட்டாங்க, அதன் மூலமாக அவர்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் ரீல்ஸ் போட்டு என்ன பண்ண போறீங்க? அதுக்கடுத்து இப்போ தாவேக்காவுடைய ஆட்சியை விமர்சனம் பண்ண போறீங்க அப்படின்னா அது இந்த நேரத்தில் எடுபடாது. இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, ஒரு மாதம் கூட முடியலை. அந்த நேரத்தில் நீங்கள் தாவேக்கா ஆட்சியில் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னா நம்பவும் மாட்டாங்க. அதனால் அது ஒரு விழலுக்கு இறைத்த நீர் கதை தான். அதாவது திமுக ஆட்சியில் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, அது இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதனுடைய விமர்சனத்தை தாவேக்கா மீது வைக்கிறாங்க. அதை எப்படி அது சரியாக இருக்க முடியும்? அதனால் அதை மக்களே நம்ப மாட்டாங்க. தேர்தல் வாக்குறுதியாக நிறைய விஷயங்களை தாவேக்கா தரப்பில் அறிவித்தாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது எல்லாத்தையுமே உடனடியாக செய்ய முடியாது, அதற்கான நிதி ஆதாரம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே திமுக அரசு 10 லட்சம் கோடி கடன் வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1 by 1 அல்லது இன்றைக்கு எது சாத்தியமோ அதை பண்ணுவோம், இன்னொரு விஷயத்தை 6 மாதம் கழித்து பண்ணுவோம், இன்னொரு விஷயத்தை அதுக்கு 6 மாதம் கழித்து பண்ணுவோன்ட்டு நீங்கள் வரிசைப்படுத்தியிருக்கணும். இப்போ விஜய் அவர்கள் செய்த தப்பு என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே 100 யூனிட் மின்சாரம் இங்கே இலவசம். ஒரு பணக்காரன், அவன் வீட்டில் ஒரு 25 ஏசி இருக்கு, அவன் மாதம் ஒரு 30,000 ரூபாய் ஈபி கட்டுறான், அவனுக்கு எதுக்கு 100 யூனிட் இலவசம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சீலிங் வைக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு மேல் அல்லது இத்தனை யூனிட்டுக்கு மேல் பணம் கட்டுகிறவர்களுக்கு, மின் கட்டணம் செலுத்துபவர்களுக்கு 100 யூனிட் கிடையாது அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதில் பல பேருடைய அந்த 100 யூனிட் உங்களுக்கு மிச்சமாகும். அதை இந்த எளியவர்களுக்கு 200 யூனிட்டாக நீங்கள் இலவசமாக கொடுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இழப்போ செலவோ ஏற்படாது. அமைச்சர் ஆதவர்ஜுனாவே முன்னாடி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு திரு அருண் அவர்கள் குறித்து. ஆனால் இப்போ அவங்களோட ஆட்சியிலே திரும்ப அவரை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டிருக்கதான் இங்கே கேள்விக்குறையா எழுந்து தாவேக்காவினரே அவர் மீது குற்றம் சுமத்திருக்காங்க. இன்னைக்கு அவர்களுடைய ஆட்சியிலேயே அவருக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவி கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? வெளியிலிருந்து பார்க்கும்போது அருண் நமக்கு இப்படியெல்லாம் தெரிஞ்சாரு, உள்ளே பார்க்கும்போது தான் அவர் தரப்பு நியாயங்கிறதே அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பதவி. என்ன இன்னும் சொல்லப்போனால் அந்த பதவியை கொண்டு தான் திமுக அமைச்சர்கள், ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பதவியை கொடுத்தாங்க? அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கு. தாவேக்காங்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருப்பது தெரிந்து பல பேர் அந்த கட்சியை நோக்கி படையெடுக்கிறாங்க. அதில் CV சண்முகம், விஜயபாஸ்கரும் அடக்கமாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சமீப நாட்களில் நிறைய திமுக இந்த ரீல்ஸ் பக்கம் இறங்கிருக்கு நம்மளால பார்க்க முடியும் சார். அதாவது தாவேக்கா இதை ஃபாலோ பண்ணி தான் ஜெயிச்சாங்க, நம்மளும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முதல்வரே பேசியிருந்தாரு. அது மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது மக்கள் ரசிக்கிற வகையில் இல்லை, ஏதோ சொன்னாங்க அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருக்குது. இந்த ஒரு சேஞ்ச் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? கிட்டத்தட்ட அதுதான் இது. ஏன்னா அவர்கள் ஏன் அந்த ரீல்ஸு சோஷியல் மீடியாவில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் எல்லாமே இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள். அவர்கள் பிறக்கும் போதே இதெல்லாம் அவங்களுக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு. அதில் அவங்க பயங்கர ஸ்பெஷலிஸ்டாக மாறி தாவேக்காவுடைய வெற்றிக்கே அது ஒரு காரணமாக அமைந்தது. திமுக அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 50 வயதை கடந்தவர்கள் அல்லது 40 வயதை கடந்தவர்கள். இவர்களுக்கு இதெல்லாமே புதுசு. இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் அவங்களால பண்ணவே தெரியாது. ஸோ இப்போ இவங்களை பார்த்துட்டு ஜென்சியை பார்த்துட்டு நாங்களும் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு காமெடியாக தான் போய் முடியும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஊழல் செய்திருக்கீங்க, அதை மக்கள்கிட்ட இவங்க அம்பலப்படுத்திட்டாங்க, அதன் மூலமாக அவர்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் ரீல்ஸ் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கடுத்து இப்போ தாவேக்காவுடைய ஆட்சியை விமர்சனம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது இந்த நேரத்தில் எடுபடாது. இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, ஒரு மாதம் கூட முடியலை. அந்த நேரத்தில் நீங்கள் தாவேக்கா ஆட்சியில் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னா நம்பவும் மாட்டாங்க. அதனால் அது ஒரு விழலுக்கு இறைத்த நீர் கதை தான் அதெல்லாம். ஆனால் அது புரியாமல் முன்னாள் முதல்வரும் சரி, முன்னாள் துணை முதல்வரும் சரி, டெய்லி ஒரு ட்வீட் போடுறாங்க, டெய்லி விமர்சனம் பண்ணுறாங்க. இது மக்கள் பார்வையில் எப்படி சார் பார்க்க? நீங்கள் சொன்ன மாதிரி 1 மாதம் கூட ஆகலை, அவர் 6 மாதம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ட்டு முன்னாள் முதல்வர் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது அந்த டெய்லி விமர்சனத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் அது ஒரு காழ்ப்புணர்ச்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு புதிய அரசு அமையும் போது குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் அமைதியாக அவங்களுடைய செயல்பாடுகளை நம்ம அவதானிக்கணும். அதுதான் சரியான அரசியல். அந்த 6 மாதத்துக்குள்ளே அவங்கள ஒரு சரியான பாதையில் போகலை, நிறைய தவறு நடக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் விமர்சிக்கலாம். அந்த விமர்சனம் தான் மக்கள்கிட்ட எடுபடும். அதை விட்டு நீங்கள் பதவியேற்ற அடுத்த நாளே அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அவங்க தலையில் போட முடியாது. என்ன இன்னைக்கு பண்ணுகிற விமர்சனங்கள்லாம் அப்படிப்பட்டதாக தான் இருக்குது.
அதாவது திமுக ஆட்சியில் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, அது வந்து இப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதனுடைய விமர்சனத்தை தாவேகா மீது வைக்கிறாங்க. அதை எப்படி அது சரியாக இருக்க முடியும்? அதனால் அதை மக்களே நம்ப மாட்டாங்க. தாவேகானுடைய வாக்குறுதிகளை இப்போ முதல்வர் ஒன்றா நிறைவேற்றிட்டார். ஆனால் ஒவ்வொரு இது சைன் போடும்போது ஒரு விமர்சனம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த எலக்ட்ரிசிட்டி 200 யூனிட் பண்ணும்போதும் ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இப்போ விவசாய கடன் தள்ளுபடி பண்ணும்போதும் ஒரு விமர்சனம் இருக்குது. ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலையா சார் அரசு சார்பில் இருந்து? ஏன் இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது? அதாவது தேர்தல் வாக்குறுதியாக நிறைய விஷயங்களை வந்து தாவேகா தரப்பில் அறிவித்தாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது எல்லாத்தையுமே உடனடியாக செய்ய முடியாது, அதற்கான நிதி ஆதாரம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே திமுக அரசு 10 லட்சம் கோடி கடன் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் அறிவித்த அத்தனை திட்டங்களை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கே வந்து பெரிய அளவில் பணம் வேணும். அப்போ அந்த பணத்தை எப்படி நீங்கள் திரட்டுவீங்க? 2 விஷயம்தான். ஒன்று, நீங்கள் கடன் வாங்கணும். இதுக்கெல்லாம் இந்த திட்டங்களையெல்லாம் செயல்படுத்த நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா 10 லட்சம் கோடிங்கிறது 20 லட்சம் கோடி கடனாக மாறும். அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் தான் வந்து விடும். அப்போ கடன் வாங்காமல் இது செயல்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களிடம் வரி வசூல் பண்ணி அந்த பணத்தை கொண்டு நீங்கள் திருப்பி மக்களுக்கே இதெல்லாம் செய்யணும். இது 2மே சிக்கல் தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1 by 1 அல்லது இன்றைக்கு எது சாத்தியமோ அதை பண்ணுவோம், இன்னொரு விஷயத்தை வந்து 6 மாதம் கழித்து பண்ணுவோம், இன்னொரு விஷயத்தை அதுக்கு 6 மாதம் கழித்து பண்ணுவோன்ட்டு நீங்கள் வந்து வரிசைப்படுத்தியிருக்கணும். இப்போ விஜய் அவர்கள் செய்த தப்பு என்ன அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அறிவித்து அதை நல்ல பேர் எடுக்கலான்னு பார்க்குறாரு. அது வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு இவர் சொன்னார். ஆனால் இங்கே என்ன நடைமுறையில் இருக்குது? ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு தான் இங்கே நடைமுறையில் இருக்குது. இப்போ நியாயமாக இவர் சொன்னதை நிறைவேற்றணும்னா முதல்ல இவர் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த 1 மாதத்துக்கு ஒரு முறை ரீடிங் அடிக்கிற சிஸ்டத்தை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த 200 யூனிட் ஃப்ரீங்கிறத நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நீங்கள் சொன்னதை செய்ததாக அர்த்தம். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை நம்ம சொன்ன மாதிரி 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்துருவோன்ட்டு அதை முதல்ல அறிவிக்கிறாரு. இப்போ எப்படி இப்போ வருது, 2 மாதத்துக்கு ஒரு முறை 200 யூனிட் ஃப்ரீ. அப்போ எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் செய்கிறதையே கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த விமர்சனம் வந்திருக்காது. அதுக்கடுத்து இதை பண்ணுறதுல கூட ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லை. இப்போ எல்லாருக்குமே 100 யூனிட் மின்சாரம் வந்து இங்கே இலவசம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பணக்காரன் அவன் வீட்டில் ஒரு 25 ஏசி இருக்குது, என்ன அவன் வந்து மாதம் வந்து ஒரு 30,000 ரூபா ஈபி கட்டுறான், அவனுக்கு எதுக்கு 100 யூனிட் இலவசம்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சீலிங் வைக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு மேல் அல்லது இத்தனை யூனிட்டுக்கு மேல் பணம் கட்டுகிறவர்களுக்கு, மின் கட்டணம் செலுத்துபவர்களுக்கு 100 யூனிட் கிடையாது அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதில் பல பேருடைய அந்த 100 யூனிட் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். அதை இந்த எளியவர்களுக்கு 200 யூனிட்டாக நீங்கள் இலவசமாக கொடுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இழப்போ செலவோ ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி அறிவிக்காமல் ஒரு அவசர கதியில் அறிவிப்பது தான் இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. அதே மாதிரி தான் விவசாய கடனும் பாருங்கள், சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, இத்தனை ஏக்கருக்கு மேலே வச்சுக்கிறவங்களுக்கு தள்ளுபடியே கிடையாது. அப்படி வந்துடணும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சுருக்கான், அவனுக்கு எதுக்கு நம்ம கடனை தள்ளுபடி பண்ணணும்? அப்போ ஒரு குறைவான நிலம் வைப்பவர்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணுவது தானே சரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி இவங்க கிட்ட இல்லை. அது மக்களுக்குமே புரியல சார். அவங்க இந்த ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனால் இப்போ இப்படி பண்ணுறாங்க, அந்த கிளாரிஃபிகேஷன் மக்கள்கிட்ட அவங்க கொடுக்கணும்ல சார். ஆமாம், அதுதான் இங்கே உள்ள சிக்கல். என்னன்னா இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது நாங்கள் இப்படி சொன்னோம், ஆனால் நடைமுறையில் இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதனால முதல் கட்டமாக நாங்கள் இப்படி பண்ணுறோம், 6 மாதம் கழித்தோ 1 மாதம் கழித்தோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறோம், இது அதற்கு முதல் கட்டமாக இப்படி ஒன்று நாங்கள் பண்ணுறோங்கிறத நீங்கள் விளக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு விமர்சனம் வரும்போது அந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் இது குறித்து வந்து மக்களுக்கு வந்து ஒரு விளக்கத்தை சொல்லணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தாவேகாவில் இருப்பவர்களும் சரி அமைச்சர்களும் சரி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியோ ஒரு புரிதலோ இல்லாதவர்களாக இருக்காங்க. அதனால அவர்களால் இதை விளக்க முடியல. காவல்துறை அதிகாரிகள் நியமனத்திலையுமே பல்வேறு விமர்சனங்கள் வச்சு, குறிப்பாக அருண் ஐஏஎஸ் அவர்களுடைய நியமனம் பல்வேறு தரப்பினரும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இது ஆதவ் அர்ஜுனாவுடைய அவர் சொன்னதால்தான் அவர் வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கே சார். அவர் தான் பவர் சென்டராக மாறிட்டு வராதா தாவேகால? அதாவது ஒன்று புரிஞ்சுங்க, ஒரு புதிய ஆட்சி அமையும் போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் இடமாற்றம்ங்கிறது வழக்கமாக நடக்கிறது தான். இப்போ ஏற்கனவே அந்த பதவியில் இருப்பவர்கள் அந்த முந்தைய ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பாங்க. அவங்க அந்த பதவியில் கண்டினியூ ஆகினா அவங்களுக்கு ஏதாவது தகவல்களை பாஸ் பண்ணுவாங்கங்கிறதுனால அவர்களை டம்மி பதவியில் போட்டு தங்களுக்கு வேண்டிய அல்லது விசுவாசமானவர்களை முக்கிய பதவியில் உட்கார வைப்பாங்க. இது எல்லா காலத்துலையும் நடக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி வந்து பதவியை மாற்றம் பண்ணும்போது
சில நேர்மையான அதிகாரிகளும் கூட அந்த பதவி மாற்றத்துக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா காத்திருப்போர் பட்டியலுக்கோ செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். சார் இவர் கொஞ்சம் நல்லவர், இவர் நேர்மையானவர், இவர் இப்படியெல்லாம் செயல்பட்டார், இவருக்கு வந்து நம்ம இந்த பதவி கொடுக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வரும்போது அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வேறு பணியை ஒதுக்குவாங்க. சென்னை முன்னாள் கமிஷனர் அருண் அவர்களுக்கு இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பலராலும் விமர்சிக்கப்படுவதா நான் நினைக்கல. அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அவரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு குற்றம் சாட்டி பல்வேறு செய்திகளை வந்து பரப்புகிறாங்க. அதுதான் இப்படியெல்லாம் பரவி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவே முன்னாடி வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தார் திரு அருண் அவர்கள் குறித்து. ஆனால் இப்போ அவங்களோட ஆட்சியிலே திரும்ப அவரை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டிருக்கதான் இங்கே கேள்விக்குறையாக எழுந்திருக்கு. இல்லை அதுதான். அப்போ யோசிச்சு பாருங்க, தாவேகாவினரே அவர் மீது குற்றம் சுமத்திருக்காங்க. இன்னைக்கு அவர்களுடைய ஆட்சியிலேயே அவருக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவி கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? வெளியிலிருந்து பார்க்கும்போது அருண் நமக்கு இப்படியெல்லாம் தெரிஞ்சாரு, உள்ளே வந்து பார்க்கும்போது தான் அவர் தரப்பு நியாயம்ங்கிறதே அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. அதன் காரணமாக அப்படி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அருண் வந்து தாவேகாவுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தவர்னு அவர் ஆதவ் அர்ஜுனாவோ விஜய் அவர்களோ உறுதியாக நம்பி இருந்தால் அவருக்கு அந்த பதவியை கொடுத்துருப்பாங்களா? அதுக்கடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பதவி. என்ன இன்னும் சொல்லப்போனால் அந்த பதவியை கொண்டு தான் திமுக அமைச்சர்கள் ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பதவியை கொடுத்தாங்க? அப்போ அதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் இந்த விமர்சனத்துக்கு அவங்க பதில் சொல்லணும் இல்லை சார்? அவங்க தரப்பு ஏன் நாங்கள் வந்து நியமனம் பண்ணோம் அப்படின்ட்டு. ஏன்னா இது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தையே நீடிக்குது இல்லை சார்? நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஐஏஎஸ் அதிகாரியை ஏன் நியமித்தோம், இந்த ஐபிஎஸ் அதிகாரியை ஏன் நியமித்தோங்கிற விளக்கத்தை அரசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலத்தில் யார் கொடுத்துருக்கா? எந்த பதவியில் யாரை உட்கார வச்சுட்டு கொடுத்துருக்காங்க? அவசியம் இல்லை. அந்த கான்ட்ரவர்சியை கிளப்புவது யாரோ அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு தனி நபர். அவருடைய கருத்துக்களுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது அரசுடைய வேலையும் கிடையாது. அரசு ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும்னு நினைக்குது. அவர்களுக்கு தோதான ஆபீசர்களை அவங்க நியமிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதில் இப்போ வந்து இவருடைய கருத்துக்கு பதில் சொல்லணும், அவருடைய கருத்துக்கு பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. இன்னொரு புறம் அதிமுகவில் பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு விமர்சனங்களும் எழுந்திருக்கு சார். எல்லாருக்கும் நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க. பட் CV சண்முகம் இன்னும் அங்கே போய் சேரல. அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு? அவர் வந்து தாவேக்காக்கு வர போறார்? இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் அவரை சுற்றி இருக்கு. என்ன நடக்குது சார்? அதிமுகங்கிறது ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிற கட்சி. அதுக்கு எதிர்காலங்கிறதே கிடையாது. எதிர்காலத்தில் அந்த கட்சியெல்லாம் ஒரு அமமுக தேமுதிக மாதிரி ஒரு லெட்டர்பேடு கட்சியாக மாறுவதை தவிர ஒரு வழி இல்லை. அதனுடைய வீழ்ச்சிங்கிறது நம்ம எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியுது. காரணம், எடப்பாடி என்கிற ஒரு ஆளுமை திறன் இல்லாத ஒரு கையில் வந்து அந்த கட்சி சிக்கியிருக்கு. அதுக்கப்புறம் அவர்கள் எடுத்த தவறான முடிவு, பாஜகவோடு கூட்டணி, இது எல்லாமே அந்த கட்சியை வந்து ஒரு வீழ்ச்சி பள்ளத்தில் தள்ளிடுச்சு. இன்னொரு பக்கம் தாவேகாங்கிற கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருப்பது தெரிந்து பல பேர் அந்த கட்சியை நோக்கி படையெடுக்கிறாங்க. அதில் CV சண்முகம், விஜயபாஸ்கரும் அடக்கமாக இருப்பார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அவர்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குது. அதிமுகவுக்கு எதிர்காலம் இல்லை, தாவேகாக்கு எதிர்காலம் இருக்குது. இப்போயே துண்டை போட்டுருவோம், நமக்கு ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும், காலத்தை ஓட்டலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் இப்படிப்பட்டவர்களை அந்த கட்சிக்குள் சேர்ப்பது தாவேகாவுக்கு நல்லதா அப்படிங்கிறத முதலமைச்சர் விஜய் அவர்கள் யோசிக்கணும். என்ன காரணம்? இவர்கள்லாம் அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டை சூறையாடியவர்கள். இவங்களை வந்து உங்கள் கட்சியில் வச்சுட்டு நீங்கள் எப்படி நல்லாட்சியை கொடுக்க முடியும்? விஜயபாஸ்கருடைய குட்கா ஊழலை யாராவது மறக்க முடியுமா? CV சண்முகம் தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்டவர்னு எல்லாருக்குமே தெரியும். பொது வெளியில் அவர் வந்து நாகரிகம் இல்லாமல் பேசுகிற ஒருவர். அப்படி பேசுவதற்கே அவரிடம் இருக்கிற ஒரு பழக்கம், குடிப்பழக்கம் தான் காரணங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை உங்கள் கட்சிக்குள்ளே சேர்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மக்கள் எப்படி உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களிப்பாங்க? எல்லாத்துக்கும் மேலே தாவேக்கா ஒன்று குப்பை தொட்டி கிடையாது, ஊரில் உள்ள குப்பையெல்லாம் இங்கு வந்து சேருவதற்கு. அதனால் தாவேக்கா தலைமை வந்து இந்த விஷயத்தில் வந்து ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கணும். ஆனால் அந்த 4 MLAக்களை மட்டும் ரொம்ப சீக்கிரமாக சேர்த்துட்டாங்களே சார். அதாவது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் கிடையாது, வெறும் MLAக்கள் தான். அவர்கள் மீது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அவர்களை சேர்த்தது கூட ஒரு பெரிய குற்றமாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டே இருக்குது. அதுக்கடுத்து இவர்கள் எப்படியெல்லாம் ஊழல் செய்தார்கள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பல்வேறு செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மக்களுக்கும் இவர்கள் மீது ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அவர்கள் உள்ள வர்றது தான் பெரிய சிக்கல். இன்னொரு 6 மாசத்துல அதிமுக 90% பேர் வந்து தாவேக்காக்கு வந்துருவாங்க அப்படின்ட்டு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சார். அது ஏடிஎம்கே சைட்லேருந்து அவங்களும் ரியாக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் அதிமுகக்காரன் வந்துட மாட்டான், நாங்கள் வந்து புரட்சி தலைவர் அம்மாவால் நாங்கள் உருவாக்கப்பட்டவங்க, இப்பெல்லாம் இந்த மோதல் எப்படி சார் பார்க்குறீங்க?
அதாவது இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தானே. ஒரு கட்சியிலிருந்து அப்படி கொத்தாக இன்னொரு கட்சியில் சேருவது, அவர்கள் வந்து அப்படியே வெற்றி சிரிக்கிறது, மற்றவர்கள் வந்து அதை விமர்சனம் பண்ணுறதுங்கிறது நம்ம எல்லா காலத்துலேயும் பார்த்துருக்கோம். தேமுதிகவிலிருந்து ஒரு 10 எம்எல்ஏக்கள் அதிமுகக்குள்ளே வந்தாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? இப்படி தான் நடந்தது. இன்னைக்கு வந்து அதிமுகவினர் பல பேர் வந்து தாவேக்காவை நோக்கி வருவதால் ஆதவ அர்ஜுனா அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அப்போ அப்படி ஒரு கருத்தை சொன்ன பிறகு அதிமுக நிர்வாகிகள் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அவர்கள் அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றி தான் ஆகணும். ஸோ அதனால் அப்படிப்பட்ட அரசியலாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ அதிமுக போய் வராங்க அப்படின்னா இவங்க நம்பி கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேர் வந்து வாக்கு செலுத்தி இருக்காங்க இந்த ரெட்டலைக்காகவும் எடப்பாடி தலைமைக்காகவும். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சார் பார்ப்பாங்க? அது நம்ம இவங்களுக்காக ஓட்டு போட்டு இவங்க என்னடா தாவேக்காக போயிட்டு இருக்காங்க அப்படி. நிச்சயமாக இந்த மாதிரி கட்சி மாறுவதுங்கிறது இவர்கள் மக்களுக்கு செய்கிற துரோகம் தானே. அதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 4 எம்எல்ஏக்கள் தாவேக்கா பக்கம் போகிறாங்க. அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல் உட்பட பல பேர் போகிறாங்க. நீங்கள் அந்த தொகுதியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விசில் சின்னத்தில் ஒருத்தர் போட்டிட்டு இருக்காரு. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? விசில் சின்னத்தில் போட்டிட்டு இவர் வேண்டாம் அல்லது விஜய் வேண்டாம் அப்படின்னு தானே மரகதம் குமரவேலை வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி விசில் சின்னத்தில் போட்டியிட்டவர் வேணான்னு தானே இசக்கி சுப்பையாவை ஜெயிக்க வச்சுருக்காங்க. அப்போ நீங்களே போய் அந்த கட்சியில் சேரும்போது உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் ஏமாற்றுவதாக தானே அது அர்த்தம். அது உண்மையிலே ஒரு அரசியல் அசிங்கம் தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த அசிங்கம்ங்கிறது காலங்காலமாக இருக்குது. அது விஜய் ஆட்சியிலும் தொடருவது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நாளைக்கு இடைத்தேர்தலில் இவங்களே விசில் சின்னத்தில் நின்னாலும் மக்கள் எப்படி சார் நம்புவாங்க? ஆமாம், ஆனால் மக்கள் வந்து அந்த நேரத்தில் இவர்களை எப்படி பார்க்க போகிறாங்கங்கிறது தெரியல. ஏன்னா இவர் விசில் சின்னத்தில் வந்ததால் மக்கள் இவர் அங்கீகரிக்க போகிறாங்களா, அல்லது இவர் நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனார், வேறு கட்சிக்கு போனவருங்கிற கோபத்தில் அவருக்கு ஓட்டு போடாமல் இருக்க போகிறாங்களாங்கிறது தெரியல. தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டால் இது போன்ற கட்சி மாறிகளை, சந்தர்ப்பவாதிகளை வந்து மக்கள் வந்து புறக்கணிக்கணும். ஸோ அப்படி பண்ணினாதான் எதிர்காலத்தில் யாரும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க. அடுத்த நிகழ்வில் தொடர்ந்து பேசுவோம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.